வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஜம்முவில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டமாக இலங்கையில் 1300 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. ரப்பர் தொழில்துறைக்கான நிதியுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவஹாத்தியில் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நேற்று மாலை தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். ஜம்முவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். அங்கு 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நிறைவடைந்த திட்டப் பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அத்துடன் புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இத்திட்டங்கள் சுகாதாரம், கல்வி, ரயில்வே, சாலை, விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் இடம்பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சுமார் 1500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கவுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசு திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். இதற்கிடையே தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்பம், வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கல்வி நிறுவனம், ஜம்மு, பிலாய், திருப்பதி ஆகிய இடங்களில் இந்திய தொழில்நுட்பக் கழகம், புத்தகயா விசாகப்பட்டினத்தில் இந்திய மேலாண்மை நிறுவனம், கான்பூரில் இந்திய திறன் நிறுவனம் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களின் வளாகங்களை திறந்து வைத்து நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை அளிப்பதற்காக விஜய்பூர் பகுதியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார். ஜம்மு விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார். அந்தமான் நிக்கோபாரில் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். போர்ட்பிளேரில் உள்ள டாக்டர் BR அம்பேத்கர் தொழில்நுட்பக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அந்தமான் நிக்கோபாரின் இயற்கை அழகு உலக அளவில் மக்களை ஈர்த்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த யூனியன் பிரதேசம் முக்கிய பங்களிப்பு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபாரில் வசிக்கும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியின சமுதாயத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பேரிடர் மேலாண்மை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வகுத்த பல்முறை திட்டங்களே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். பேரிடர்களை முன்கூட்டியே கண்டறிவது, பாதிப்புகளை குறைப்பது, உயிரிழப்புகளை தடுப்பது போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எந்த ஒரு பேரிடரையும் சமாளிக்கும் திறன் கொண்டதாக நமது பேரிடர் மேலாண்மை துறை உள்ளது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பிரேசிலில் நடைபெறவுள்ள G20 வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் கலந்து கொள்கிறார். G20 அமைப்பிற்கு கடந்த டிசம்பர் மாதம் பிரேசில் தலைமையேற்ற பின்னர் நடைபெறும் முதலாவது அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இதுவாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் திரு முரளிதரன் பங்கேற்கிறார். இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டமாக இலங்கையில் 1300 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா, அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள 10 மாவட்டங்களில் இந்த வீடுகள் கட்டப்பட உள்ளன. இலங்கையில் வசிக்கும் தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்காக அந்நாட்டில் 6 மாகாணங்களில் 10,000 வீடுகளை கட்டுவதற்கு இந்திய அரசின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையில் மொத்தம் 60,000 வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் டிக்வயா பகுதியில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டிக் கொடுப்பதற்கும் இந்திய அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. ரப்பர் தொழில்துறைக்கான நிதி உதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அடுத்த 2 நிதியாண்டுகளுக்கு இத்துறைக்காக 708 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ரப்பர் தொழில்துறை வளர்ச்சிக்காக 43 கோடி ரூபாய் செலவில் இக்காலகட்டத்தில் 12,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு ரப்பர் பயிரிடப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவி ஹெக்டேருக்கு 25,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உற்பத்தி செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசியான் இந்தியா இடையேயான சரக்கு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால், மலேசிய வர்த்தகத்துறை துணை செயலாளர் திருமதி மஸ்தூரா அகமது முஸ்தபா ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். ஆசியான் இந்தியா நாடுகளுக்கு இடையே கடந்த 2009ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சரக்கு வர்த்தக ஒப்பந்தத்தின் செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவப் பணியில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது. www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான எழுத்துத் தேர்வு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்த 2 நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாதுகாப்பு தளவாட தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. குவஹாட்டியில் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நேற்று மாலை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கேலோ இந்தியா விளையாட்டுகள் வெற்றிகரமாக நடத்தப்படுவதாகவும் இது இளம் விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு தளமாக அமைந்துள்ளது என்றும் கூறினார். வடகிழக்கு பிராந்தியத்திலிருந்து திறமையான விளையாட்டு வீரர்கள் நாட்டிற்காக பங்களிப்பு செய்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் அஸ்ஸாம் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2029ஆம் ஆண்டு இளையோர் ஒலிம்பிக் போட்டியையும் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கும் இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக திரு அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டார். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி வடகிழக்கு பிராந்தியத்தின் 7 மாநிலங்களில் நடைபெறுகிறது. இதில் 213 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 4,500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் இம்மாதம் 29ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்தி. புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 8-7 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வென்றது. ரூர்கேலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்திருந்தன. இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறை அமல்படுத்தப்பட்டதில் இந்தியா வென்றது. இந்தியா இதுவரை ஆடிய 5 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்முவில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டமாக இலங்கையில் 1300 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. ரப்பர் தொழில்துறைக்கான நிதி உதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவஹாட்டியில் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நேற்று மாலை தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.